ரம்யஜாமாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்த சத்நாதிம் ராமானுஜ முனிம் பஜே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு சரணாகதி சம்பிரதாயம் என்ன ஒரு அழகான பெயர். எல்லாம் சரணாகதி தான். அந்த சரணாகதியை நன்றாக நமக்கு காட்டி கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் முதலாக திருவாய்மொழியிலே சரணாகதி செய்தது வானமாமலை எம்பெருமானிடத்திலே, தெய்வநாயக பெருமாளிடத்திலே. தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிரமன் அடியினமிசை கொய்கொள்பூம் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் என இந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்தார். அந்த அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தெய்வநாயக பெருமாள், அந்த தெய்வநாயக பெருமாளுக்கு அனவரதம் நித்தியமான கைங்கரியம் செய்வதற்காக இங்கே ஒரு மடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், வானமாமலை மடம் என்று. இதில் எழுந்தொழிருந்த ஒன்னான ஜீயர் சுவாமி சாக்ஷாத் மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யராக விளங்கியவர். அப்படி எம்பெருமானாருடைய சம்பந்தம் என்ன, மணவாள மாமுனிகளுடைய சம்பந்தம் என்ன, எல்லாம் நம்முடைய வானமாமலை மடத்துக்கு இருக்கிறது. அந்த வானமாமலை மடத்து பீடத்தை தற்போது அலங்கரிப்பவர் 31வது பட்டம் மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி, ஸ்ரீமத் பரமஹம்ச சேத்யாதி மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி. சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவம் இந்த குரோதி வருடம் மார்கழி மாதம் உத்திராட நட்சத்திரத்தன்று, அதாவது ஆங்கில தேதியிலே 1/1/2025 அன்று மிக விசேஷமாக நடைபெற இருக்கிறது. இந்த சதாபிஷேக உற்சவத்தினுடைய அங்கமாக கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாளுக்கு மேலாக இங்கே உபன்யாசங்கள், வித்வத் சதசுகள், கோஷ்டிகள், இன்னும் வடதேசத்திலிருந்து மகந்துகள்லாம் எழுந்தருளி அதில் சதசுகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு பெரிய மகோத்சவத்திலே நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்மால் முடிந்தால் ஒரு நாளாவது இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த உற்சவத்தில் எல்லாம் நாம் பங்கு கொண்டு இங்கே எழுந்தொழிருக்கக்கூடிய அடியார்களை எல்லாரும் சேவித்து, சுவாமியை குறிப்பாக நம்முடைய சுவாமியை சேவித்து, சுவாமி வட்டம் அலங்கரித்து 10 வருடங்கள் ஆகின்றன என்று தெரிவிக்கிறார்கள். 10 வருடங்களாக சுவாமி இந்த வானமாமலை எம்பெருமானுக்கும் மொத்தமுண்டான ஆழ்வாருக்கும் மற்ற எம்பெருமான்களுக்கும் பலவிதமான கைங்கரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். பல கைங்கரியங்கள், சாதாரணமாக நடந்து கொண்ட கைங்கரியங்களை எல்லாம் அபிவிருத்தி செய்து எல்லாம் நீடூழி நடக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களையும் சுவாமி வகுத்திருக்கிறார். அப்படி அந்த சுவாமியினுடைய ஒரு சதாபிஷேக மகோத்சவத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் ஒரு நாளாவது இங்கே வந்திருந்து இந்த விழாவிலே பங்கு கொண்டு இந்த எம்பெருமானையும் சேவித்து, பொன்னடிக்கால் ஜீயரையும் சேவித்து, ஆச்சாரியனையும் சேவித்து இதிலே பங்கு கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையிலே இது நடக்கிறது, நாமும் பங்கு கொண்டோம் என்று இருக்க வேண்டும். அதற்காகத்தான் எல்லோரும் எல்லா ஊரிலிருந்தும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ 4 நாள் நடத்தாமல் 40 நாளைக்கு மேலாக இந்த வைபவத்தை நடத்துகிறார்கள். அவசியம் எல்லோரும் வானமாமலைக்கு எழுந்தருளி இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு சுவாமிக்கு இன்னும் மங்களாசாசனம் பண்ணணும். பெரியவா தான் சின்னவாளுக்கு மங்களாசாசனம் பண்ணணும்னு நம்ம சம்பிரதாயம் கிடையாது. சின்னவாளும் பெரியவாளுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம். சுவாமி நன்னா நிறைய காலம் நீடூழி எழுந்தருளி இருந்தார்னால் இன்னும் கைங்கரியங்கள்லாம் இன்னும் நன்னா நடக்கும். பல பேரை திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு சுவாமி ஆக்குவார். அதனால் சுவாமியுடைய கைங்கரியம் இன்னும் தொடர்ந்து சதமானோத்சவம் கண்டருள வேணும். எம்பெருமானாரை போலே 120 சம்பத்சரம் சுவாமி எழுந்தருளியிருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பேருதவி சுவாமி செய்ய வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும். அதே பிரார்த்தனையோடு இந்த விழாவிலே அடியேனும் கலந்து கொள்வதிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.